சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று நோட்டிஃபிகேஷன், இன்னொன்று அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம எலிஜிபிளாக இருந்தோம்னா இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கிடையாது, ஆஃப்லைனில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி என்ன பண்ணணும்னா போஸ்ட் மூலம் என்ன பண்ணால் உங்களுக்கு அனுப்பணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து சொல்லிடுறேன். அதாவது மொத்த வேக்கன்சி நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ மொத்தமாக வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா 6 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஆருக்கு வந்து மூணு போஸ்ட் இருக்குது, ஓபிசிக்கு வந்து 2 இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு என்ன கிடையாதுன்னா வேக்கன்சி வந்து கிடையாது. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கணும். ஸோ ரெண்டாவது ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு நல்லா பாருங்களேன், 18 to 25. ஸோ 18 to 25 தான் என்னன்னா ஏஜ் லிமிட். இதில் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இப்போ ஓபிசி கேட்டகரியில் வரோம்னா நம்மளுக்கு 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. இப்போ அதே எஸ்சி எஸ்டி கேட்டகரி பட் இருந்தாலும் இந்த இடத்துல எஸ்சி எஸ்டிக்கு வந்துன்னா வேக்கன்சி இல்லாதனால இது நம்மளுக்கு என்ன தேவைன்னா தேவை கிடையாது. பட் ஓபிசி கேட்டகரிக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ரிலாக்ஸேஷன் மூலம் இது பண்ணி இந்த 2 வேக்கன்சிக்கு என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக நல்லா கவனிங்க, டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய்க்குமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிசைரபிள் 1 வருஷம் வந்து வாட்ச்மேனா இல்லை லாஸ்கரா இல்லை வந்து என்ன கார்டனர் இந்த மாதிரி இதை வந்து ஒர்க் பண்ணியிருந்தா கொஞ்சம் டிசைரபிள்னு சொல்கிறாங்க. இட் மஸ்ட் கிடையாது, அதாவது எசென்ஷியல் இதுதான், 10th முடிச்சிருந்தா போதும். அது இல்லாமல் டிசைரபிள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட், அவ்வளோதான். தவிர எசென்ஷியல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th முடிச்சிருந்த எல்லா கேண்டிடேட்டுமே என்னன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இப்போ மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன மாதிரி செலக்ட் பண்ணுவோம்னா ரிட்டன் எக்ஸாம். ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன், எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான். அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஸோ மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அந்த பேட்டர்ல தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் வந்து எதில் இருக்குன்னா இங்கிலீஷ் அண்ட் வந்து ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், எழுத வேண்டியது இருக்கும். இதோட செலெக்ஷன் எல்லாமே ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்து தான். அதாவது ஃபிசிக்கல் அப்படின்னு ஒன்று கிடையாது. ரிட்டனில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கான வந்து கட் ஆஃப் அண்ட் ஆல்சோ வந்துன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பாங்க. இப்போ மொத்தமே 6 வேக்கன்சி இருக்கிறதுனால கட் ஆஃப் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நீங்கள் என்னன்னா எலிஜிபிளாக இருக்கீங்க, நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இங்கே இருக்கிற சிலபஸ் எல்லாமே எனக்கு ஓரளவு தெரியும் நினச்சின்னா தயவுசெய்து என்ன பண்ணணும்னா கொடுங்க. ஏன்னா இதோட ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லிக்கிறேன். அண்டு இப்போ ஷார்ட் லிஸ்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு அதுக்கான வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறோன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஒரிஜினலாக நம்மளோட வந்துன்னா குவாலிஃபிகேஷன்ஸ், இப்போ வந்து 10th முடிச்சுட்டா 10th சர்டிஃபிகேட், ஓபிசியோட இருக்குன்னா ஓபிசியோடது, ஆதார் கார்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ப்ரீஃபானது. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இந்த இடத்துல கொடுக்குறாங்க போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு மென்ஷன் இருக்குல்ல, நீங்க பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த போஸ்டல் அட்ரஸ் தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த போஸ்டல் அட்ரஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணணும். பட் சென்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணேன்னா ஸோ உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி வரும். இதில் என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து என்னன்னா டீட்டெயிலாக இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியது நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, அதாவது நம்மளோட வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே என்ன சைன் பண்ணிக்கணும். இது எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஓபிசி கேட்டகரினா ஓபிசி கேட்டகரிக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணணும்னா அது வந்து ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம என்ன பண்ணணும் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இல்லை இது இல்லாமல் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டொமிசைல் மீன்ஸ் வந்து நம்மளோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ அதை என்ன பண்ணால் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை மட்டும் சப்மிட் பண்ணிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் டேட் கொடுத்துட்டு இதெல்லாம் ஆஃபீஸர் ரெக்கார்ட் ஒன்லி. இதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ண அவசியம் கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கேட்ட மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து இது பண்ணணும். நல்லா கவனிங்க, ஆல் த டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுறது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிறதுனா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணணும் நம்ம அட்டாச் பண்ணணும். அது நம்மளே வந்து என்னன்னா அந்த சர்டிஃபிகேட்ல சைன் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதோடு சேர்த்து அட்டாச்சில் 2 வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஃபோட்டோ வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்னன்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து டைப் பண்ணணும். டைப் மீன்ஸ் ஒவ்வொன்றா எழுதி
அந்த உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் வந்து ஃபோட்டோகிராஃப் இருக்கும், பாஸ்போர்ட் சைஸ் இருக்கும், அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அண்ட் எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அதோட செல்ஃப் அட்டாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துன்னா செல்ஃப் அட்ரஸ் என்வலப், அதாவது என்ன இந்த போஸ்டல் வந்து என்னன்னா ஒரு பேப்பர் இருக்குமா, அந்த பேப்பரில் 10 ரூபா ஸ்டாம்ப் வந்து என்ன பண்ணணும்னா அது ஒட்டி அந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுதி என்ன பண்ணணும்னா அனுப்பணும். கேட்டகரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓபிசினா ஓபிசியோட கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும். இதெல்லாமே அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு வந்துன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கேற்ற என்ன பண்ணணும், உங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து அப்பியர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த வந்து என்னன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க.